எல்லாருக்கும் வணக்கம். Thank you, Aishu, for the most, for the coolest intro, I think. And thank you, Kiki. You are amazing at what you do. Yes, adukku munadi, you are so special. Especially for people in Tamil Nadu. Tamil people, we all love you so much for what you are, who you are. What are you? You know, very talented, very down to earth, and very, very handsome. Thank you. So the mic is all yours. Kiki, Sharif sir, உங்களோட full team, எல்லாருமே அவ்வளோ அழகா அவ்வளோ பிரமாதமா ஆடினாங்க. It's actually very, very touching for me to see இவ்வளோ அன்பு, இவ்வளோ பாசம், இவ்வளோ love that all of you have. And அவங்க எல்லாம் அவ்வளோ அழகா ஆடினப்போ தான் என் மனசு ஓடிக்கிட்டு இருந்தது. எனக்கு ஆக்சுவலி என் கரியர்ல இவ்வளோ நல்ல பாட்டுகள் இருக்கு. And it's like a little ஒரு மெமரி லேன்ல ஒரு ட்ரிப் மாதிரி to revisit all my old films and songs. பண்ணிருக்காங்க உங்க சாங்ஸ். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்கீங்க சென்னை? நான் ஒரு அவுட் அண்ட் அவுட் சென்னை பாய். நான் இங்க சத்தியம் தியேட்டர்ல, இங்க எக்ஸ்பிரஸ் ஆவென்யூல, இங்கதான் நான் படம் எல்லாம் வந்து பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி ஹோம் தான் சென்னை தான். நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது அம்மா அப்பா இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க எங்களை ஸ்கூல்ல இங்க சேர்க்கறதுக்கு. அதே மாதிரி லைஃப் கம்ஸ் ஃபுல் சர்க்கிள். மை டாட்டர் மரியம், ஃபார் ஹர் டு கோ டு ஸ்கூல், நாங்களும் திரும்ப சென்னைக்கு தான் வந்திருக்கோம். இப்ப இங்கதான் இருக்கோம். அப்ப மோஸ்ட் டைம் என்னால நம்பவே முடியாது. நான் இங்க சென்னையில இங்க நம்ம தியேட்டர்ஸ்ல என் படம் ஓடுது, இல்லைன்னா என் போஸ்டர் பார்த்தாலே எனக்கு பெரிய விஷயம். அதே மலையாளத்தில் പറയാം. ஆனாலும் நான் இந்த மால் ஐ திங்க் ஓபன் பண்றதுல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். இங்க இவ்வளவு கிரௌட் என்னுடைய படத்துக்காக, இந்த ஒரு இவெண்ட்டுக்காக வந்தது. இட்ஸ் பிக் மூமெண்ட் ஃபார் மீ. எனக்கு சின்ன வயசுல இருந்து மேடைனாலே பயம். அதுக்கு மேல மேடையில ஆட வச்சீங்க மாஸ்டர். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்களா? அது ஜஸ்ட் எங்களோட புது படம் கிங் கொத்தா ஆகஸ்ட் 24க்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும் வரும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஜெயிலர் படம் வந்துட்டு he has just conquered everything all over. I think he's shown all of us who is the true king. And I think the theaters he's opened up, the crowds he's brought, அதுல ஒரு percentage கூட நம்ம படத்துக்கு வந்தா அதே ஒரு பெரிய விஷயம். So I request all of you to give the film a chance. It is நான் ஒரு வருஷமா இந்த படம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூசுவலா ஒரு 3-4 படம் பண்ணுவேன், எல்லா பாஷையிலும் பண்ணுவேன். ஆனா இந்த ஒரு படமா ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுல எத்தனை ஃபைட் இருக்கு? 5-6 ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் ஃபெஸ்டிவல் படம். நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இனி ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കാം. അല്ല, അപ്പൊ നാട്ടിലാരും ഇല്ലേ? കേരളം മൊത്തം ഇന്ന് ചെന്നൈ എക്സ്പ്രസ് ആറിലുള്ളവരാണ്. എപ്പോഴും എല്ലാ വേദിയിലും ഞാൻ പറയുന്ന പോലെ ഒരുപാട് നന്ദി, ഒരുപാട് സ്നേഹം, ഒരുപാട് ഇഷ്ടം, ഒരുപാട് ഉമ്മ. ഇത് എന്റെ എന്തൊരു ട്രേഡ് മാർക്ക് ലൈനായി മാറിയിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇത് നമ്മളെ സംബന്ധിച്ച്, നമ്മുടെ ഇൻഡസ്ട്രിയെ സംബന്ധിച്ച് ഒരു വലിയ പടമാണ്. ഞങ്ങളിത് എങ്ങനെ തീർത്തു ഞങ്ങൾക്ക് മാത്രമേ അറിയൂ. നിമിഷ് പറഞ്ഞ പോലെ ഇന്നാണ് ഇത് തീർന്നത്. കഴിഞ്ഞ സെപ്റ്റംബർ തുടങ്ങിയ സിനിമയാണ്. ഇതിനു വേണ്ടി ഞങ്ങൾ എല്ലാവരും ഒരുപാട് എഫേർട്ട് ഇട്ടിട്ടുണ്ട്. കുഞ്ഞിക്ക കേൾക്കുന്നുണ്ട്. ഹായ്. പറ്റുമായിരുന്നു ഞാൻ എല്ലാവരും ഇൻഡിവിജ്വലി വന്ന് ഞാൻ ഫോട്ടോ എടുത്ത്, സെൽഫി എടുത്ത്, കെട്ടിപ്പിടിച്ച് സ്നേഹം കാണിച്ചത്.
என்னால முடிஞ்சா நான் ஒவ்வொருத்தரையும் 1 by 1 இண்டிவிஜுவலா நான் மீட் பண்ணி நான் போட்டோ எடுத்திருப்பேன். பட் அது கொஞ்சம் கஷ்டம். பட் இங்க வந்து உங்களை எல்லாம் நேர்ல சந்திச்சதுல பார்த்ததுல ஒரு மை ஹார்ட் இஸ் ஃபுல். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன். பட் தேங்க்யூ டு மை டீம், செல்ஃப் மாஸ்டர், ஐஷு, ஷபீர், நிமிஷ், our director Abhi, all of our cast and crew. This is the biggest film of my career. நீங்க எல்லாரும் 24th ஆகஸ்ட்க்கு தேர்வு வந்து பாருங்க படம். ஐ எம் ஷூர் யூ லவ் இட். 4 பாஷையில நான் தான் டப் பண்ணியிருக்கேன். 4 பாஷையில ഞാൻ തന്നെ டப் ചെയ്യുന്നത്. ഇത് എന്റെ ആദ്യത്തെ ബൈലിംഗ്വൽ ഇവന്റ് ആയിരിക്കും. ബട്ട് താങ്ക് യു എല്ലാവരോടും ഒരുപാട് സന്തോഷം. നന്ദി എല്ലാവർക്കും. ரொம்ப ரொம்ப நன்றி. and this heart is full. சார், அதாவது தமிழ் மக்கள் எல்லாம் இங்க இருக்காங்கன்னு நினைச்சேன். எங்க இருந்து இவ்வளவு மலையாளிஸ் வந்தீங்கன்னா நீங்க உலகத்துல எங்க போனாலும் நாங்க இருப்போம். நான் ஏதோ பேன் இந்தியா ஜேர்னிக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஊருக்காரங்க எல்லா இடத்துலயும் போவாங்க. I think they make every place their own. They belong everywhere. So lots of love to everyone. ஆனா தமிழ் மக்களுக்கு I think இவ்வளவு வருஷமா I think முதல் படம் வாய்மொழி பேசும், அதுக்கப்புறம் ஓகே கண்மணி, கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால், இதெல்லாம் பண்ணும்போதும் எப்பவுமே என்ன அவ்வளோ ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஆக்டர் ஃப்ரம் ஹியர் அப்படிதான் பாக்குறாங்க. அதுக்கு ஐ திங்க் ஐ எம் ஆல்வேஸ் இண்டெப்டட் டு த ஃபேன்ஸ் ஹியர், டு த ஃபிலிம் லவர்ஸ் ஆஃப் தமிழ். கண்டிப்பா there's a very interesting தமிழ் lineup coming up. எஸ், அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஹே சினாமிகாக்கு அப்புறம் full fledged தமிழ் மூவி எப்ப பண்ண போறீங்க? இப்போ என்னமோ நிறைய வருது மேம். அப்படியா? சூப்பர். So definitely there'll be great film. Okay. I am excited about Tamil, Malayalam, Telugu, Hindi, everything. You are a pan Indian sir. உங்க படம் எல்லா லாங்குவேஜஸ்ல வந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு. அத நான் சும்மா நீங்க இருக்கறனால நான் சொன்னேன்னு இல்ல. You can see the amount of love they have for you. அது நான் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு திருப்பி காட்டாலும் அது போராது. I think it is அவ்வளோ overwhelming it is, which is sometimes I feel like I'm in a dream. Pinch me, Kiki. Okay, I'm not dreaming. Actually ஒரு 3 days back ஹைதராபாத் போயிருந்தேன் நானு. அங்கேயும் நீங்க இருந்தீங்க. அங்கேயும் அவ்வளவு ஃபேன்ஸ் உங்களுக்கு. So happy to see you grow like this. You're shining everywhere. And full fledged தமிழ் மூவிக்காக நாங்க வெயிட்டிங். அப்போதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யாரு? அப்பாவை தவிர. எனக்கு ஐ திங்க் தமிழ்ல சூர்யா சார். அது அவ்வளோ லாங் டைமா ஐ திங்க் ஐ ஃபேன். Of course Rajni sir, Kamal sir. It's very difficult. I think ஒரு பேர் சொல்ல எப்பவுமே கஷ்டம். எங்க ஊர்ல கூட எனக்கு சேஃபஸ்ட் பெட் அப்பா பேர் சொல்றதுதான். சூர்யா சார் நீங்களும் சேர்ந்து படம் பண்ண போறீங்க. ஏன் சொன்னாங்க? கேள்விப்பட்டேன். அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். பண்றீங்களா இல்லையா? சரி, நாம கிங் ஆஃப் கோட்டா பத்தி பேசுவோம். அப்படியா? சரி, அது சீக்கிரட்டா இருக்கட்டும். கிங் ஆஃப் கோட்டால வேற என்ன சார்? வாட் டு யூ லைக்? நீங்க வந்து ஒரு ஆக்டரா அதை மேனேஜ் பண்றீங்க, ஒரு ப்ரொடியூசரா. how do you handle this? I enjoy it. ஏன்னா எனக்கு சினிமானா அவ்வளவு பிடிக்கும். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஐ திங்க் அது we all created together. நம்ம ஒரு டீமா, ஒரு ஃபேமிலியா, நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி அவ்வளோ அன்போட அவ்வளோ கேர் எடுத்துட்டு தான் நம்ம படம் பண்றோம். கண்டிப்பா. I think that's why I turned producer. I wanted to really give my films everything. And also this wonderful cast and crew. They've been so supportive. 7-8 months நாங்க காரைக்குடி தான் ஷூட் பண்ணோம். So அங்கே எப்பவுமே போய் வர எல்லாருக்குமே actually every schedule போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. and nobody complained. I think எல்லாருக்குமே இந்த படத்தோட விஷன் தெரிஞ்சது, நம்ம என்ன ட்ரை பண்ண, என்ன அச்சீவ் பண்ண பாக்குறோம்னு புரிஞ்சது. ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தது. So thank you to my wonderful cast and crew. அந்த ப்ரொடக்ஷன் டீம் கம்ஃபர்ட்டபிளா வைக்கிறனால தான் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு கூலா இருக்காரு. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் கண்டிப்பா ஹையா இருக்கும். ஆக்டிங் பண்ணிட்டு ப்ரொடியூஸும் பண்றதெல்லாம்
hats off to you. All the very best. And என்ன நிறைய பேர் கேட்கணும் கேள்வி கேட்கணும்ன்றாங்க. ஆனா 2 பேரை கூப்பிட்டா தப்பாயிடும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன பண்றது? Mana mental manadu, laka pulla vaidu, taka kotum isil, okay yenkan mani mari, mana mental manadu, laka pulla vaidu, taka kotum isil, okay yenkan mani mari.